Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை பார்க்க போறோம். இது வந்து நம்ம வழக்கமா இருக்கிற தோசை மாதிரி இல்ல. நம்ம கிட்ட மாவு எதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கோதுமை தோசை சாப்பிட்டுருக்கோம், ரவா தோசை சாப்பிட்டுருக்கோம், நிறைய விதமான தோசை சாப்பிட்டுருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். ஐ ஹோப் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் தோசை. எங்ககிட்ட எந்த மாவுமே இல்லை அப்படின்னா இது மாதிரி நல்லா மொறுமொறுப்பான ஒரு சூப்பரான தோசை செய்யலாம். இதுக்கு அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 1.25 கப் அரிசி மாவு, 3/4 கப் ரவா, இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலை மாவு. இது வந்து நான் கொஞ்சம் மிளகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் இது வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கிட்டத்தட்ட 1/4 டம்ளர். இது வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இந்த சைஸ் அளவுக்கு துண்டு இஞ்சி. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதான் இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம வந்து இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சால்ட் வந்து நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். வாட்டரும் வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்ஸே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு எந்த அளவும் கிடையாது. நான் அதை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ஃபஸ்ட் நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போது இதை நான் அரைச்சிட்டேன். இதை நீங்கள் அரைக்கும் போது எந்த தண்ணியும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். இப்போது அரிசி மாவு, கோதுமை மாவு, நெக்ஸ்ட்டு கடலை மாவு, நெக்ஸ்ட்டு ரவை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம், இதுக்கு தகுந்த மாதிரி. இது டேஸ்ட் எப்படி, இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணும்னு நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். பட் இதிலே காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கனால இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்பைஸியாக டேஸ்டியாக ஒரு நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து நம்ம இதில் வச்சுருக்கிற இந்த வெங்காயம், இந்த கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும் தண்ணியாக. இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அடை மாதிரி ஆகிடும். இது வந்து எப்படின்னா நம்ம ரவா தோசைக்கு கலந்து வச்சுக்கிற மாதிரி தண்ணியாக அப்படி கலந்து வச்சுக்கணும். உங்களுக்கு காரம் உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம தோசை கல்லை ஆல்ரெடி சூடு பண்ணிட்டேன். இப்போது நான் அதை ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஊற்றும்போது நல்லா அடியில் நல்லா கிண்டிட்டு ஊற்றுங்க. ஏன்னா அந்த மாவெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ நல்லா கிண்டிட்டு ஊற்றுங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் நெய் ஊற்றியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம், காரத்தை கம்மியாக போட்டுட்டு. இல்லைன்னா நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற்றுறேன். முடிஞ்ச வர தண்ணியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி கரைச்சிக்கோங்க. கோதுமை மாவு இருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக வராது. நீங்கள் சில்ட்ரன்ஸ் பண்ணிங்கன்னா கோதுமை மாவு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலை மாவு இதெல்லாமே போடுங்க. பட் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கோதுமை சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மேலே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் நான் கலந்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் கோதுமை மாவு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 4 டேபிள் to 5 டேபிள் ஸ்பூன் தான் அது போடணும். இது நல்லா முருகணும். நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டையாக வர மாதிரி சின்னதாக ஊற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒன் சைடு வேகணும், உங்களுக்கு கிறிஸ்பினஸ் போதும்னா நீங்கள் மூடி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா திருப்பி போடாமலே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மூடி வச்சுட்டு பண்ணுறது வேணான்றவங்க திருப்பி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது நல்லா முருகட்டும். பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் இது ஆக்சுவலாக நல்லா ரெட்டிஷ் கலராக இருக்குது. கேமரா லைட்டிங்கில் வந்து அப்படி இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஊற்றுறதுனாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆயில் கூட தேவையில்லை. பட் குழந்தைங்களுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலெல்லாம் நெய் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் வந்து திருப்பி போட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து திருப்பி போடாமல் கூட பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போது நல்லா கிறிஸ்பியாக நான் தோசை 2 உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையவே இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து 4 பீப்புள் தாராளமாக சாப்பிட்லாம் நான் போட்ட அளவுக்கு. கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட எந்த மாவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிறது இதெல்லாம் வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு நல்ல ஒரு ருசியான தோசை பண்ணிடலாம். உங்ககிட்ட இதில் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம். பட் ஏஜ் பீப்புளுக்கு செய்யும்போது நீங்கள் கோதுமை ஆட் பண்ணிங்கன்னா சத்தும் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. அண்ட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.